கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இங்க வேதத்துல வாசிக்கிறோம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுவோம். உன் வழிகள் எல்லாம், அப்போ நம்ம எந்த வழியில போறோமோ அவரை நினைச்சுட்டே போகணும். அப்ப அந்த பாதைகளை என்ன பண்ணுவார்னா செவ்வையாக்குவார். அந்த வழி தப்பான இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணுவார்? செவ்வையாக்குவார். வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. இன்னைக்கு வழியில நம்ம என்ன பண்ணுகிறோம்னா பல காரியங்களை யோசனை பண்ணிக்கிட்டு போறோம். ஆனா தேவன் மட்டும், தேவனுடைய வார்த்தையை மட்டும் நீ நினைத்து கொண்டு கடந்து போகும் பொழுது தேவன் உங்களுக்கு அந்த பாதைகளை செவ்வையாக மாற்றுவார். ஒருவேளை அந்த பாதை கரடுமடரா இருந்தா தேவ பிள்ளைகளே, அவர் என்ன பண்ணுவார்? செவ்வையாக மாற்றுவார். அந்த பாதை தவறான இருந்ததுன்னா அந்த பாதையில வந்து ஆண்டவர் ஒண்ணு விலைக்கு காப்பா. ஆனா அவரை நினைச்சு கொள்ளணும். அவரை உள்ளத்துல நினைச்சு அவரோடு செய்த வார்த்தைகளை நினைச்சு ஆண்டவரை துதித்து கொண்டே நீ கடந்து போகணும். அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. சாலமோன் ஞானி சொல்லுகிறான், நீதிபதிகளே உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கள், வேற யாரையும் நினைக்காத. நீ போற வழிகள் அவரை நினைச்சுக்கள். எப்போது அவரை அவரை நினைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவா? உன்னை சரியான வழியில வழி நடத்துவா. தேவ பிள்ளைகளே, உலகத்தை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ தேவ பிள்ளைகளே, நீ அதெல்லாம் நினைக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு, மற்ற காரியங்களை. ஆனா உன் வழி என்ன? நீ போற வழி என்ன? ஆண்டவரே நான் என்று சொல்லி இந்த வழியை எனக்கு என்ன பண்ணும்? செவ்வையாக்கும் என்று சொல்லி என் வழியை கரடுமன சமமாக்கும் என்று சொல்லி நீ ஆண்டவரை நினைச்சு போம் எப்போதும். அதனாலதான் தேவ பிள்ளைகளை வேதவசனம் சொல்கிறது, அவருடைய வார்த்தை எப்போதும் உன் இருதயத்தில் இருக்க கடவுது என்று சொல்லுகிறது. அப்படின்னா அவரை நினைச்சுட்டே போகணும். என் தேவன் பெரியவர், இந்த வழியை வாக்கிய பண்ணுகிறவர், இந்த வழியை செவ்வையான வழியில அவர் கொண்டு போறவர், அவர் வாழாக்காமல் தலையாக்குறவர், கீழாக்காமல் மேலாக்குறவன் சொல்லி தேவ பிள்ளைங்க அவரே நினைத்து நீ கடந்து போகும் பொழுது உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர்ங்கிறதை மறந்து விடாதபடி தேவ பிள்ளை அவரை நினைச்சுக்கொள். தேவ பிள்ளைகளை நீ அவரை நினைக்கும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, நீ நம்புற காரியம் அவராலே வரும் என்று சொல்லுகிறது. அவரை மட்டும் நீ நினை, அவர் வார்த்தை மட்டும் நீ நினைச்சு துதி. உலகத்துல வேற எந்த இதையும் நினைக்காத. தெய்வ பிள்ளைகள் அவர் தான் உன்னை சரியான பாதையில கொண்டு வரவர். உன்னை எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், என்ன வேலை செய்யணும், என்ன காரியங்கள், என்ன தொழில் செய்யணும், என்ன படிக்கணும் என்று எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யணும் சொல்லி எல்லா காரியங்களையும் அவர் கற்றுக் கொடுக்கிறவர், சரியான வழியில கொண்டு போய் சேர்க்கிறவர். எந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல சரியான போய் கொண்டு சேர்க்கிறவர் அவர் மட்டும்தான் தெய்வ பிள்ளைங்க. அதனால அவன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரை நினைச்சுப்பா, வேற யாரையும் நினைக்காத. இன்னைக்கு அநேகர் வேற யாரையும் நினைக்கிறாங்க, சிந்தனை மாறி போகும் தேவ பிள்ளையே. அதனால எப்போதும் அவரை நினைச்சு கொள்ளுங்க. அவரை நினைக்க 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 ஐயோ என் பிள்ளை என்னை நினைத்து கொண்டு இருக்கிறது, என் பிள்ளை என்னை தேடுகிறது, அவன் பாதைகளை சரியாக அவனை கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை வழியில அவரை என்ன பண்ணார்கள்? அவரை நினைத்த ஜனம், அவரை துதித்த ஜனம் கானானுக்குள்ளே போனது தேவ பிள்ளைகளே. அவர் நினையாம, அவர் செஞ்ச காரியங்களை நினையாமல் போன ஜனங்கள் தேவ பிள்ளையே. அவர் என்ன பண்ணாங்க? யாரு போய் கானானுக்குள்ள போகல தேவ பிள்ளைகளே. அவர்கள் செய்த வல்லமையும் அதிசயங்களையும் அதை நினைவு கூறாமல் போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில நீ அப்படி இராதே. உன் வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்க காரணம் என்ன? கடந்த நாட்கள் அவர் செய்ததை நினைவு கூறு. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் தேவ பிள்ளைங்க. அப்போது உன் பாதைகளை செவ்வையாக்குவா, சரியான பாதையில உன்னை கொண்டு போவார் தேவ பிள்ளைகளே. எத்தனை பேரு அவரை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேரு அவரை நினைத்துக் கொள்ள போறீங்க? உன் வழிகள் அவரை நினைத்துக் கொள்ள போறீங்க? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரி, எப்பொழுது தேவனுடைய வல்லமை உனக்களை கடந்து வரப்போகிறது. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே சோத்திரனப்பா, வழிகள் எல்லாம் அப்பா உண்மை நினைத்து கொள்ள நீர் கிருபை தாரும் அப்பா. வேற எந்த நினைவுகளும் வேண்டாம் ஆண்டவரே. உண்மையே நினைத்துக் கொள்ளும் போது அப்பா நாங்க எந்த வழியில போறோமோ அது உண்மை நினைத்து கொண்டு போகும்போது அந்த பாதைகள் எல்லாம் செவ்வையாக்குறவரே நமக்கு கோடி சோத்திரம். அன்வரே அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்காக சோத்திரம்ப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துக்கு ஆசீர்வதிக்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவி நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன் 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 அமேன். காட் பிளஸ் யூ. உங்க வழியெல்லாம் அவரை நினைச்சு கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் ஆமென்.